சாட் ஜிபிடிக்கு பயாஸ் இருக்கா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இது முக்கியமான ஒரு கேள்வி. நடுநிலையோடு பேசணும். ஆனால் இந்த சாட் ஜிபிடி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ 2 டேஸ்க்கு முன்னால் பேட்ரிக் பெட் டேவிட் அப்படின்ற பிபிடி பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு சேனல் ஒன்று இருக்குது. இதை ரன் பண்ணுற பேட்ரிக், இவரும் ஒரு கன்சர்வேட்டிவ், ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அடுத்து நம்ம கெஸ்ட்டாக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணேன், இன்வைட் நோலனை கூப்பிடுங்க and ask him why he sold his soul and butchered the Odyssey to meet the DEI quota. இந்த ரிப்ளையை அடிச்சுட்டு DEI quota அப்படின்னு இதை டைப் பண்ண உடனே எனக்கு லெட்ஸ் ஆஸ்க் சாட் ஜிபிடி அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது நைட்டு 3:30, நமக்கு பொழுது போகலை, சும்மா நோண்டுவோம் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே காப்பி பண்ணி நான் எப்படி கேட்டேன்னா, கிராமர் செக் பண்ணு அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாட் ஜிபிடி இவர் சொல்கிறாரு, ஐ கேன் ஹெல்ப் யூ மேக் இட் ஷார்ப் வித்தவுட் ஃப்ரேமிங் டைவர்சிட்டி இட் செல்ஃப் ஆஸ் சம்திங் இல்லெஜிட்டிமேட். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த டைவர்சிட்டி DEI அப்படின்னா டைவர்சிட்டி, எக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. எல்லாரையும் நம்ம உள்ளடக்கி ஈக்குவாலிட்டி அப்படின்றதையும் தாண்டி எக்விட்டினா அவுட்கம் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படணும், இதுதான் ஈக்குவாலிட்டி. ஆனால் இவங்க அதையும் தாண்டி அவுட்கம், எல்லாரும் ஒரே இடத்துல வந்து சேரணும். ஒரு குரூப்பில் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருமே ஒரே மார்க் வாங்கணும் அப்படின்றது தான் எக்விட்டி. ஓகே, இந்த எக்விட்டி பற்றி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆடிசின்ற ஒரு படம் எடுக்கிறாரு நோலன். ஆடிசி படத்தில் லுபிட்டா ஞாங்கோ அப்படின்ற ஒரு பிளாக் ஆக்ட்ரஸ், இவங்க ஷீஸ் ஃப்ரம் கென்யா, ஒரு கென்யன் ஆக்ட்ரஸை ஒரு க்ரீக் கேரக்டரில் இவர் போட்டிருக்காரு அப்படின்றதான் பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பிளாக் பீப்புள் மேலேயே நமக்கு பிரச்சனையானா அப்படி இல்லை. இதே நோலன் தான் இவருடைய பேட்மேன் சீரீஸ் அந்த 3 படங்களில் மார்கன் ஃப்ரீமனை இவர் போட்டிருப்பார். மார்கன் ஃப்ரீமனுக்கு அந்த படங்களில் என்ன ரோல் அப்படின்னா, பேட்மேனுடைய சொந்த கம்பெனியான வெயின் என்டர்பிரைசஸ்க்கு இவர் தான் CEO, ஒரு முக்கியமான ரோல் இவர் ப்ளே பண்ணியிருப்பார். மார்கன் ஃப்ரீமனை யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். மார்கன் ஃப்ரீமன் யார்? ஒரு பிளாக். ஆனால் அதை யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் இங்கே ஆஸ்காருக்கு இந்த படம் போகணும்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் உண்டு. இந்த ரூல்ஸ் பற்றி நான் ஒரு 2 years பேக் நான் பேசியிருப்பேன் நம்ம சேனலில். நீங்கள் அந்த படத்தில் நடிக்கிறவங்க, இதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிளாக் பீப்புளாக தான் இருக்கணும். எல்லா இனங்களும், லாட்டினோஸ், பிளாக்ஸ், இந்த மாதிரி அண்ட் ஏஷியன்ஸ், இந்த மாதிரி மக்கள் தான் உள்ளே இருக்கணும். இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு லைட்மேனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஒரு லைட்மேன், ஒரு கேமராமேன், மேக்கப் பண்ணுறவங்க, செட் டிசைன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் மெரிட் பேஸ்டாக நீங்கள் எடுக்க முடியாது. இவங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் முக்கியம் இல்லை. முதல் க்ரைட்டீரியா என்னென்னா, இவங்க எந்த ஊர், இவங்க எந்த இனம், இவங்களுடைய அடையாளம் என்ன. இதுலேயும் முக்கியமாக வானவில் LGBT பீப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆஸ்காரில் லாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குட்பட்டு உங்கள் படம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் படம் குவாலிஃபை ஆகும், ஆஸ்கார் உள்ள நாமினியே பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இவர் படம் ஆஸ்கார் போகணும் அப்படின்றதுக்காக தான் நோலன் இப்போ என்ன பண்ணுறாரு, குவாலிட்டி, மெரிட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் உண்மை, வரலாற்று பூர்வமாக கிரீக்ஸ் யார் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிளாக் ஆக்ட்ரஸை இங்கே போட்டிருக்காரு அப்படின்றதான் பிரச்சனை. இது ஹோமர் எழுதிய கிளாசிக் ஒர்க். ஓகே, இலியட் அண்ட் ஆடிசி இங்கே இருக்குது. ஓகே, இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று புத்தகத்தை, ஒரு இலக்கியத்தை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்றதான் பிரச்சனை. அதனால தான் DEI கோட்டாவை கொண்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். உடனே நம்ம சாட் ஜிபிடி, நான் எதுக்கு போனேன்னா கிராமரை செக் பண்ணேன். இது என்ன பண்ணுது, இதனுடைய அரசியல், இவங்களுக்கான இந்த லெஃப்ட் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த DEI அப்படின்ற இந்த ஒரு கூத்தே ஒரு லெஃப்டிஸ்ட் கூத்து. ஏன்னா இவங்களுக்கு நாங்கள் வந்து ஈக்குவாலிட்டி கொண்டு வரோம், எக்விட்டி கொண்டு வரோம், இந்த எக்விட்டி கொண்டு வரோன்னு இவங்க பண்ணுவாங்க. ஆனால் இது எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இதனுடைய அரசியலை என் மண்டையில் ஏற்றி விடுது. இல்லை DEI அப்படின்ற விஷயம்ன்றது தப்பு இல்லை, நீ அதை வந்து இல்லெஜிட்டிமேட் மாதிரி நீ காமிச்சிருக்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி நான் கொடுத்த இன்புட் என்ன, DEI கோட்டா அந்த வரியே அங்கே இல்லை, இது அப்படியே மாற்றி விட்டுருச்சு. சாட்டிஸ்ஃபை மாடர்ன் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு அப்படி மாற்றி விடுது. அப்போ நான் என்ன கேட்டேன், நான் எதுக்கு போனேன் ஃபஸ்ட்டு, நான் இதுக்கிட்ட போயிட்டு அரசியல் கருத்தை நான் கேட்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா, நீங்கள் எதுக்கு போனீங்க, நான் கேட்டது அவர் கொடுத்தது வேற. அப்போ இது திட்டமிட்டு இங்கே செய்யப்படுகிற ஒரு அரசியல் பிரெயின் வாஷிங். உங்களுடைய மூளையை கழுவி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிற வேலையை சாட் ஜிபிடி பண்ணிகிட்ருக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அப்போ சாட் ஜிபிடிக்கு என்ன பயாஸ் இருக்குது அப்படின்னா,
கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஒரு பேப்பர் ஒன்று போட்டிருக்காங்க. இஸ் ChatGPT கன்சர்வேட்டிவ் ஆர் லிபரல் அப்படின்ற ஒரு பேப்பர். லிபரல்னா லெஃப்ட். ஒரு 15 பக்கத்துக்கு இந்த பேப்பர் போட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 வரி நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ். இன் GPT-4னா OpenAI ChatGPT கம்பெனியினுடைய அட்வான்ஸ்ட் model. In GPT-4, however, the output is consistently liberal. The model will produce a pro-choice text 95.9% of the time. இது consistently liberal. கன்சிஸ்டண்டா இதான் பிரச்சனை. இங்கே மாற்றுக்கிறதுக்கு இங்கே ஸ்பேஸே இல்லை. அப்போ இங்கே ப்ரோ சாய்ஸ் அப்படின்னா என்னென்னா அபார்ஷன் ரைட்ஸ். ஓகே, இது யூஎஸில் பெரிய பிரச்சனை. இந்த பெண் இன்னொரு ஆண் கூட போயிட்டு இவங்க உறவு வைப்பாங்க, உறவு வச்சுருவாங்க. இப்போ காண்டம்லாம் போட மாட்டாங்க. உறவு வச்சுட்டு கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா இந்த குழந்தையை, இந்த வளரும் குழந்தையை அபார்ட் பண்ண உரிமை எனக்கு உண்டுன்னு இவங்க பேசுவாங்க. என் உடல் என் உரிமை. ஆனால் ரைட் விங்கர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை கருவுறும் போதே அதுக்குள்ளே உயிர் இருக்குது, இந்த உயிரை கொல்ல யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு இங்கே ரைட்டில் உள்ளவங்க பேசுவாங்க. ப்ரோ சாய்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஒரு கான்செப்ட் இஸ் அ லிட்மஸ் டெஸ்ட் ஃபார் நீங்கள் லிபரலா கன்சர்வேட்டிவா அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ அபார்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா யூ ஆர் லெஃப்ட். ஏன்னா அபார்ஷன் ரைட்ஸ் இன்றைக்கி மாடர்ன் ஃபெமினிஸ்ட் ரைட்ஸ் கூட இன்றைக்கி சேர்க்கப்பட்டு ஃபெமினிஸ்ட் இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அபார்ஷன் பற்றி நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிங்கன்னா ChatGPT கிட்ட 96% கிட்டத்தட்ட 96% இது கருக்கலைப்புக்கு ஆதரவாக தான் பேசும். இன்னொன்று ChatGPT-4 இஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரோ சாய்ஸ். எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்ற வார்த்தையை பாருங்கள். ஏன் இப்படி பயாஸ் உருவாகுது அப்படின்னா ஐடியாலஜிக்கல் பயாசஸ் இந்த ட்ரைனிங் டேட்டா கண்டிஷன் தி ஐடியாலஜி ஆஃப் தி அவுட்புட். நீங்கள் ChatGPTக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறப்போ நீங்கள் டேட்டா கொடுப்பீங்கல்ல, ட்ரைனிங் பண்ணுறதுக்கு டேட்டா கொடுப்பாங்க, ரா டேட்டா கொடுப்பாங்க. ஒரு ஏஐ இருக்குது. இந்த ஏஐ சிஸ்டம்க்கு நீங்கள் கொடுக்குற இன்புட் இருக்குல்ல, நீங்கள் இதை ட்ரெயின் பண்ணுறதே எப்படின்னா உள்ளே போகிற அந்த ஃபீட் இருக்குல்ல, இதுவே லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஃபீட் தான் உள்ளே போகுது. வி ஃபைண்ட் தட் OpenAI's filtering induces liberal pro-choice biases in GPT-4. ஒன்று உள்ளே போகிற ஃபீடு, இன்னொன்று இப்போது ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு இந்த OpenAI அப்படின்ற இந்த கம்பெனி இவங்க ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் இவங்க ஆட் பண்ணுவாங்க. ChatGPT அப்படின்ற குழந்தைக்கு உள்ளே போகிற சோறு இது லெஃப்டிஸ்ட் சோறு. இந்த லெஃப்டிஸ்ட் சோறு சாப்பிட்டு இந்த குழந்தை வளரும். ஆனால் இந்த குழந்தைய உலகத்துக்குள்ளே விடுறதுக்கு முன்னால் இந்த கம்பெனி OpenAI அப்படின்ற இந்த கம்பெனி இவங்க ஒரு ஃபில்டர் சிஸ்டம் ஆட் பண்ணுறாங்க. இந்த ஃபில்டர் சிஸ்டம் இன்னும் மோசம். இந்த குழந்தை லெஃப்டிஸ்ட் குழந்தையாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ஃபில்டர் பண்ணி இவங்க ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணி இந்த ஃபில்டர் இன்னும் அதிகமாக இட் இன்டியூசஸ் லிபரல் ப்ரோ சாய்ஸ் பயாசஸ். அப்போது இன்றைக்கி உள்ள ChatGPT ஒரு நடுநிலையான ஒரு என்டிட்டி இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி பக்கம் உங்களை தள்ளக்கூடிய அப்படி ஒரு நோக்கம் கொண்டது தான் ChatGPTயும் இவங்க நடத்துகிற இந்த கம்பெனி சாம் ஆல்ட்மேன் இந்த கும்பலெல்லாம். அப்போ இதனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன ஆகும்னா, நியூயார்க்கரில் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அதில் ஏஐ வரதுக்கு முன்னால் 98% ஆர்டிகல்ஸ் மனிதர்கள் எழுதின ஆர்டிகல்ஸ். ஆனால் இப்போது பை த ஃபால் ஆஃப் 2024 மெஷின்ஸ் வர் ரைட்டிங் அரவுண்ட் ஆஃப் சச் ஆர்டிகல்ஸ். பாதி 50%. இது 2 வருஷத்துக்கு முன்னால். அப்போ இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு இடதுசாரி கருத்தியலை இதை மட்டுமே கொண்ட நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி இதான் இன்னைக்கு ஆர்டிகல்ஸை வந்து எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த என்டிட்டிக்கு ஒரு பயாஸ் இருக்குது. அப்போ இந்த பயாஸ் உள்ள ஒரு என்டிட்டி தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற எல்லாமே எழுதுது. அப்படின்னா நம்ம மண்டைக்குள்ளே போகிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி மட்டும்தான். இதுதான் பெரிய பிரச்சனை. இங்கே ஒரு மொனாப்பொலி இங்கே உருவாயிட்டு இருக்கு. ஒரு சிஸ்டம், ஒரு கம்பெனி, அந்த சிஸ்டமுக்குன்னு ஒரே ஒரு ஐடியாலஜி, இன்டர்நெட் முழுக்க இவங்க தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எழுதுறது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போது இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பாருங்கள். இது ரொம்ப மோசமாக தான் போய் முடியும். அப்போ இன்றைக்கி ரைட் அண்ட் லெஃப்டில் உள்ள முக்கியமான இஷ்யூஸ்லாம் என்ன? ஒன்று, கேபிட்டலிசம். தனி சொத்து வேணுமா இல்லையா? நான் வேணும்னு சொல்வேன். LGBT ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி அமைப்பு அப்படின்ற விஷயத்தை உடைக்கிற மாதிரி உள்ள இவங்க வராங்களே, இது தப்புன்னு நான் சொல்வேன். அடுத்து ஃபெமினிசம் அப்படின்ற பெயரில் ஆண்களையே எல்லாம் ஹேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க பண்ணுறாங்க. இதை ஒரு ரைட் விங்கராக நான் எதிர்ப்பேன். அடுத்து மெரிட் சிஸ்டமை நான் ஆதரிப்பேன். நம்ம சொல்கிற இந்த எல்லா விஷயத்துக்கும் நேர் எதிராக யார் இருப்பானா இங்கே உள்ள இந்த லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம். அப்போ இந்த லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம் தான் இன்றைக்கி டாமினண்ட்டாக இருக்காங்க, முக்கியமாக ChatGPT வழியாக. அப்போது இன்றைக்கி நம்ம உண்மையை தேடணும் அப்படின்னா ChatGPT ஒரு நல்ல ஒரு சோர்ஸாக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ChatGPT இன்க்ளூடிங் Grok இந்த மாதிரி எதையுமே நீங்கள் பயன்படுத்தாதீங்க. மாறாக நீங்கள் போய் தேடி படிங்க.
இப்போது ஒரு தகவல் வேணும்னா ஒரு காலத்தில் இவங்க லைப்ரரி போவாங்க, அங்கே போய் தேடி படிப்பாங்க, அங்கே 100 விஷயம் இருக்கும், 100 கருத்துக்கள் இருக்கும், 100 கருத்தையும் தேடி படித்து இவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ChatGPT என்ன சொல்லுது, ChatGPT ஒன்று சரினா எல்லாமே சரிதான், ஒன்று தப்புனா தப்பு. இந்த ChatGPT சொல்லும் ஆம்பளை பொம்பளையாக மாறலாம், இதுக்கு பேர் வந்து ஜெண்டர் அஃபார்மிங் கேர், உன்னோட ஜெண்டரை நீ அஃபார்ம் பண்ணுறேன்னு ChatGPT சொல்லும். அப்போ அது உண்மையா? ஏன்னா இந்த ChatGPTயை ட்ரைன் பண்ணுறவன், இதை ஃபில்டர் பண்ணுறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி சார்ந்தவங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் ஏஐ சார்ந்து இருக்காமல் நம்ம தேடணும். ஒரு தகவலை நீங்கள் போய் தேடுங்க, எக்ஸ்க்ளூசிவாக ஒரே ஒரு கம்பெனி இவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும். இப்படி ஒரு ஒற்றைத்தன்மைக்கு இவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம போய் தேடி படித்து தேடி பார்க்கணும் அப்படின்றது முக்கியம். நம்மளுடைய தேடலுக்கு ஏஐ ஒரு தடையாக மாறக்கூடாது அப்படின்றது தான் முக்கியம்.